எல்லா ட்ரேடருக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, என்ன ஸ்டாக்க ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்றது? ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ் இருக்கு. அதில ஸ்பெசிஃபிக்கா எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ட்ரெண்ட பிரேக் அவுட் பண்ணி போகப்போகுது அப்படின்னு ஒரு ஈஸியா முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, இட் இஸ் மச் ஈசியர் டூ ட்ரேட். ஸோ அத எப்படி நம்ம பண்ணலாம்? ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு நெக்ஸ்ட் 5 டேஸ்க்குள்ள இல்ல 1 வீக்குள்ள ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இல்ல குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண போறாங்க. சப்போஸ் நாளைக்கே ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் குவார்ட்டர்லி ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ண போறாங்கன்னா, அந்த ஸ்டாக்கு பெரிய ட்ரெண்டிங் மூவ் குடுக்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்டாக் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இல்லன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்குலாம் அனலிஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பை ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இல்லன்னா ஃபண்டமெண்டல் பேசிஸ்ல நான் சூஸ் பண்ணணும். எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஹை டிவிடெண்ட் யீல்ட் குடுக்குறாங்க. இல்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ரெவென்யூ பொட்டன்ஷியலா அதிகமா இருக்கு. இல்லன்னா டெக்னிக்கல் வைஸா எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் சர்டன் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருக்கு. இது எல்லாமே கிளிக் ஆஃப் அ பட்டன்ல ஒரே பிளேஸ்ல நான் கண்டுபிடிக்கணும்னா, அத எப்படி பண்ணலாம்? அத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க ட்ரேடிங் வியூ போயிடுங்க. ஸோ ட்ரேடிங் வியூ போனதுக்கு அப்புறமா டைரக்ட்டா ப்ராடக்ட்ஸ் போங்க. ப்ராடக்ட்ஸ்ல ஸ்கிரீனர் போங்க. ஸ்கிரீனர்ல ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதில கம்ப்ளீட்டா எவ்ரி சிங்கிள் மார்க்கெட் நாட் ஒன்லி இன் இந்தியா, யுஎஸ் மார்க்கெட்ஸ், இந்தியன் மார்க்கெட்ஸ், ஜப்பான் மார்க்கெட் எல்லாமே இருக்கும். நமக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்தியன் மார்க்கெட்ஸ் மட்டும் ஸ்கேன் பண்ண போறதுனால நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் குடுத்துட்டு, இதில நீங்க இன்னும் ஃபர்தர்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி இப்போ ஆல்மோஸ்ட் 6800 சிம்பிள் இருக்கு. இந்த 6800 ஸ்டாக்ல என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் கோயிங் டூ பப்ளிஷ் ரிப்போர்ட்ஸ், குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த நெக்ஸ்ட் கரண்ட் டே. சப்போஸ் இப்போ நெக்ஸ்ட் 5 டேஸ் குடுத்தேன்னா, அடுத்த 5 நாளைக்கு 330 ஸ்டாக் வந்து அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ண போறாங்க. ஸோ இந்த 330 ஸ்டாக்ஸ்க்குமே பேஸ்ட் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2மே இருக்கும். சப்போஸ் இப்போ எனக்கு வந்து ஃபர்தரா இதுலேருந்து எனக்கு வெறும் கரண்ட் டே அப்படின்னு குடுத்துட்டேன்னா, கரண்ட் டேல எத்தனை ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஏர்னிங்ஸ் பப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படின்னு வந்துரும். ஸோ இந்த எல்லா ஸ்டாக்ஸுமே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு பெரிய மூவ்மெண்ட் குடுக்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ 6000 ஸ்டாக்ஸ்ல 168 ஸ்டாக் இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண போறாங்க. பட் இதில எனக்கு ஃபர்தரா எதெல்லாம் நிஃப்டி 50ல இருக்கோ அது மட்டும் குடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆய்ச்சர் மோட்டார்ஸ் அது மட்டும் தான் இன்னைக்கு குடுக்க போகுது ரிசல்ட்ஸ். ஸோ நிஃப்டி 50ல இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் தான் இன்னைக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ நீங்க அத மட்டும் ட்ரேட் பண்றதா இருந்தாலும் ட்ரேட் பண்ணலாம். இல்ல நீங்க நிஃப்டி 50 வேணாம் ஸ்பெசிஃபிக்கா சப்போஸ் நிஃப்டி 500 குடுக்க போறேன்னா, நிஃப்டி 500 ஆல்மோஸ்ட் 30 ஸ்டாக் இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண போறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஸ்டாக்குக்கான வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இத வச்சு நீங்க ஈஸியா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில நீங்க ஃபர்தரா கூட நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்சேஞ்சுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்ச நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, பிஎஸ்சி, என்எஸ்சி இருக்கும். சப்போஸ் எனக்கு என்எஸ்சி மட்டும் காட்டுன்னா, என்எஸ்சி கிளிக் பண்ணீங்கன்னா, ஆல்மோஸ்ட் என்எஸ்சில 2560 ஸ்டாக்ஸ் இருக்கு. பிஎஸ்சி செலக்ட் பண்ணீங்கன்னா, பிஎஸ்சில ஆல்மோஸ்ட் 4300 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லா ஸ்டாக்குமே என்எஸ்சில இருக்காது. சம்டைம்ஸ் பிஎஸ்சில இருக்கும். நீங்க 2மே ஸ்கேன் பண்ணணும்னா, நீங்க என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2மே குடுத்தீங்கன்னா, எல்லா சிம்பிளும் வந்துரும். அதில டூப்ளிகேட்ஸும் இருக்கும். ஏன்னா ரிலையன்ஸ் வந்து என்எஸ்சிலயும் இருக்கு, பிஎஸ்சிலயும் இருக்கிறதுனால அதில 2மே காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஸ்பெசிஃபிக்கா எந்த எக்ஸ்சேஞ்சில வேணுமோ, அந்த எக்ஸ்சேஞ்ச் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க அதிலயும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு தேவையான ஃபீல்ட் அதில இல்ல அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கலி நீங்க ஆட் நியூ ஃபில்டர்ன்னு குடுத்துட்டு, இதில நீங்க எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே அதில வந்துரும். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க அதில பிஎஸ்சி, என்எஸ்சின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்ன ஃபில்டர் வேணுமோ அந்த ஃபில்டர கிளிக் பண்ணிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதில வரும். ஸோ இப்போ நான் ஒரு நிஃப்டி 50ல ஏதோ நான் ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். இப்போ நான் வாங்கி வச்சிருக்க ஸ்டாக்ஸ்க்கு கரெக்ட்டா அதோட கரண்ட் அனலிஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன இருக்கு? ஒரு பை ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருக்கா? இல்ல செல் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருக்கா? அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா, இங்க அனலிஸ்ட் ரேட்டிங் இருக்கு இல்லையா? அந்த அனலிஸ்ட் ரேட்டிங்ல வந்துட்டு ஸ்ட்ராங் பை, ஸ்ட்ராங் செல் அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ராங் பைன்னு குடுத்துட்டீங்கன்னா, என்ன ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸுக்கு அனலிஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பை ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50ல எதெல்லாம் இருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நிஃப்டி 50ல ஆல்மோஸ்ட் 11 ஸ்டாக்குக்கு ஸ்ட்ராங் பை ரெக்கமெண்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. நீங்க ஸ்க்ரால் லெஃப்ட்ல பண்ணீங்கன்னா, இங்க ஸ்ட்ராங் பைன்னு இருக்கும். இன்கேஸ் இது இங்க இந்த இடத்துல அது டிஸ்ப்ளே ஆகலன்னா, இங்க ஆட் காலம் செட்டப் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணி அனலிஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே வந்துரும். ஸோ அத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதெல்லாம் ஸ்ட்ராங் பைல இருக்குன்னு தெரிஞ்சிரும். சப்போஸ் இப்போ உங்களுக்கு அது விசிபிளா வேணும்னா, அத நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம். ஸோ டிராக் அண்ட் டிராப் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா தெரிஞ்சிரும். ஓகே. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல இந்த 11 ஸ்டாக் இப்போ ஸ்ட்ராங் பை ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருக்கு. ஆஸ் பர் அனலிஸ்ட் ரேட்டிங் அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில ஃபர்தரா எனக்கு செக்டார் பேஸ்ட்ல சப்போஸ் இந்த ஒரு 11 ஸ்டாக்ஸ்ல எந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபினான்ஸ்ல இருக்கு அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, ஃபினான்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதில 6 ஸ்டாக் ரிலேட்டட் டு ஃபினான்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்கா நீங்க என்ன ஒரு ஃபில்டர் கிரைட்டீரியா வைக்கிறீங்களோ, அந்த செக்டார் ஆட்டோமேட்டிக்கா அதில இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கலா இட் வில் ஷோ. சப்போஸ் எனக்கு அனலிஸ்ட் பை ரெக்கமெண்டேஷன்ஸ் இது நான் ரீசெட் பண்ணிட்டு, எனக்கு வெறும் கன்சியூமர் டியூரபிள்ஸ் நிஃப்டி 50ல எதெல்லாம் கன்சியூமர் டியூரபிள்ஸ்ல இருக்கு, இல்ல இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கலி எனர்ஜில இருக்கு அப்படின்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா செக்டார் பேஸ்ல குடுத்துரும். ஸோ இது எனக்கு எதுவுமே வேணாம். நிஃப்டி 50 எல்லா ஸ்டாக்ஸும் குடு. அதில என்ன செக்டார்ல இருக்குன்றதையும் சைட்ல ஒரு காலம்ல குடுத்துருன்னா, அதுவும் குடுத்துரும். ஸோ இன்கேஸ் இது விசிபிள் ஆகணும்னா, நீங்க செலக்ட் பண்ணிட்டு செக்டார்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, அது வந்துரும். ஸோ அந்த செக்டார நீங்க அதே மாரி முன்னாடி பண்ண மாரி டிராக் அண்ட் டிராப் பண்ணிட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸும் என்ன செக்டார்ல இருக்குன்னு தெரியும்.
ஃபார் an எக்ஸாம்பிள் இப்போ நான் நிஃப்டி 500 எடுக்கிறேன். ஸோ இப்போ நிஃப்டி 500 எடுத்துட்டேன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் இந்த நிஃப்டி 500ல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸோட ஸ்பெசிஃபிக் செக்டார்ஸும் தெரிஞ்சிடும். சரி, எனக்கு இதுலேருந்து ஃபர்தராக இஃப் ஐ வாண்டட் டு நோ ஸ்கேன் த்ரூ எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ், நீங்கள் அதை ஸ்பெசிஃபிக்காக கிளிக் பண்ணி அதுலேருந்து நீங்கள் அது என்ன ட்ரெண்டில் இருக்குது அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் நீங்கள் அது கூட நீங்கள் ஃபர்தராக பார்த்து, இன்கேஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதை ஃபர்தராக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அனலைஸ் பண்ணணும்னா, இங்கே மேலே ட்ராப் டவுன் இருக்கும், அங்கே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஸ்க்ரீன் ரிசல்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஓவரால் டீட்டெயில்ஸை ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸலில் அப்லோட் ஆயிரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் என்னென்ன அனாலிசிஸ் பண்ணணுமோ அதுவும் ஃபர்தராக பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் ஃபண்டமெண்டல் ரிலேட்டடாக ஸ்க்ரீனர் பண்ணணும். சப்போஸ் நான் ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர், எனக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஹையர் டிவிடெண்ட் ஈல்ட் கொடுக்குதோ அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ தட் டிவிடெண்ட் ஈல்டுனா என்னால் ஒரு பெட்டர் இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கேயே நீங்கள் ஃபில்டரில் வந்துட்டு டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு இல்லையா, சப்போஸ் 10% அண்ட் அபவ் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். ஸோ மல்டிபிள் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கு. எனக்கு இதில் ஃபர்தராக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எனக்கு எல்லா ஸ்டாக்ஸும் வேணாம், நான் நிஃப்டி 500ல் இருக்கிறது மட்டும் கொடு பேஸ், ஸோ தட் நான் ஒரு கிராப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு நினச்சிங்கன்னா நிஃப்டி 500 கொடுத்துட்டிங்கன்னா அதில் சென்னை பெட்ரோலியம் இந்த ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 10% கிட்ட கொடுத்துருக்கு. ஸோ 10.5% டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். வேறு எந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும்னாலும் அதுவும் இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வேல்யூவேஷன் பேசிஸ் படி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் கம்மி பிஇயில் இருக்குது, இல்லை எந்தெந்த கம்பெனிஸ்லாம் அதிகமான பிஇயில் இருக்குன்னா, நீங்கள் வேல்யூவேஷன் டேப் வந்துட்டு என்ன ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நிஃப்டி 500னா நிஃப்டி 500 அதில் கொடுத்துட்டு ஜஸ்ட் எனக்கு நீங்கள் சார்ட் பண்ணிங்கன்னா லோ பிஇ டு ஹை பிஇ ரேஷியோ அதில் வந்துடும். ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்லி பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட்டபிலிட்டியில் வேணும், இல்லை இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸில் வேணும்னா எல்லாமே அதில் வந்துடும். ஸோ ஃபார் an எக்ஸாம்பிள் நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இன்னும் ஃபர்தராக கண்டுபிடிக்கணும். ரெவென்யூ க்ரோத்னு வச்சுப்போமே, அந்த ரெவென்யூ க்ரோத் எல்லாம் எந்தெந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸுக்கெலாம் வந்து 50% அண்ட் அபவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். ஸோ நிஃப்டி 500ல் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹேவிங் எ வெரி குட் ரெவென்யூ க்ரோத் அப்படின்னு ஈஸியாக காமிச்சிடும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி யூ கேன் ஷார்ட் லிஸ்ட். ஸோ ஓவராலாக ஒரு பர்டிகுலர் ஒரே பிளேஸில் ஷார்ட் டேர்மில் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் என்ன ட்ரெண்டில் இருக்குது, லாங் டேர்மில் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணோன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் டேப் வந்துருங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் டேப்பில் லாஸ்ட் 1 வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குது, இல்லை லாஸ்ட் 1 மந்தில் எந்தெந்த ஸ்டாக் ட்ரெண்டிங்காக இருக்குது, இல்லை 1 மந்த், 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், இயர் டு டேட், 1 இயர், 5 இயர், 10 இயர்ஸ், ஆல் டைம். ஸோ ஆல் டைமில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ்லாம் 4,00,000% கொடுத்துருக்கீங்கன்னா அதெல்லாம் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் லைக் ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைமில் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணனாலும் ஈஸியாக செக் பண்ணலாம். எந்தெந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ்லாம் ஹையர் வால்டிலிட்டியில் இருக்குது, லாஸ்ட் 1 வீக் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசி ட்ரெண்ட் இந்த ஸ்டாக்லாம் ஹையர் வால்டிலிட்டியில் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் வால்டிலிட்டி அண்ட் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணனாலும் இந்த பர்ஃபார்மன்ஸ் டேப்பில் ஈஸியாக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் டேப்லேயே இன்கேஸ் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும், சப்போஸ் எனக்கு வந்து லாஸ்ட் 1 வீக்காக எந்தெந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்லாம் கிரேட்டர் தென் 10% மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். இன்கேஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் இப்போ நான் நிஃப்டி 15 கொடுத்ததுனால நிஃப்டி 50ல் லாஸ்ட் 1 வீக்கில் எந்த ஸ்டாக்குமே 10% மேலே மூவ் ஆகலை. சப்போஸ் நிஃப்டி 50க்கு பதில் நான் நிஃப்டி 500 கொடுத்தேன்னா அதில் சில ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ்லாம் வருது. இந்த ஸ்டாக்ஸ்லாம் லாஸ்ட் 1 வீக்கில் இவ்வளோ மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு எந்த ஃபில்டருமே வேண்டாம், ஸ்பெசிஃபிக்காக எல்லா ஸ்டாக்ஸும் கோத்ரூ பண்ணுன்னா அதில் 274 ஸ்டாக்ஸ், 6000+ ஸ்டாக்ஸில் 274 ஸ்டாக்ஸ் லாஸ்ட் 1 வீக்கில் இவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதில் நீங்கள் சார்ட் பண்ணிங்கன்னா எது ஹையஸ்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு வந்துடும். ஸோ நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட், ETF, சம் ETFஸ்லாம் வந்திருக்கும். அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக மோஸ்ட்லி இந்த மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ நீங்கள் பேசிக்கலி ஒரு ஃபண்டமெண்டல் ட்ராக்டரோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு லார்ஜ் யூனிவர்ஸோ கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கிராப் ஸ்டாக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஷார்ட் லிஸ்ட் பண்ணோன்னா இந்த ட்ரேடிங் வியூவில் இருக்கிற ஸ்க்ரீனரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதை யூஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் ஃபேக்டர் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் ஃபேக்டர்லையும் நம்ம ஈஸியாக நிறைய ஸ்டாக்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது கன்ஃபியூஷன் எதுவுமே வராது. சாலிடாக ஓகே இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸை நம்ம ஈஸியாக இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம். இதை வச்சு நம்மளோட ஓன் செட்டப் வெதர் இட் இஸ் மூவிங் ஆவரேஜ் ஆர் சூப்பர் ட்ரெண்ட் எது வேணுமோ நீங்கள் அதை ஃபர்தராக நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் என்ன ஸ்டாக்கை பண்ணணும் அப்படின்றதுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு டூல் தான் இந்த ஸ்க்ரீனர். ஸோ ஹோப்ஃபுல்லி யூ ஃபவுண்ட் திஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இதில் ஏதாவது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமிங் வீக்ஸில் அதை எடுத்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஐ வில் see you guys next week with other video. Bye.